ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம புள்ளிக்குட்டா டாகோட இன்டர்வியூ வந்து நம்ம பண்ண போறோம். இது வந்து ஒரு பியூர் பஞ்சாப் பிரீடுங்க. நம்ம இந்தியன்ல வந்து ஹவுண்ட்ஸ் இருக்கு, ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, இது எல்லாமே ஹவுண்ட்ஸ். இந்தியன் மாஸ்டிஃப் டாக் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம புள்ளிக்குட்டா டாக். ஏன் புள்ளிக்குட்டான்னு சொல்றோம்னா அந்த சுருக்கு இருக்கிறனால அந்த புள்ளின்னு ஒரு டேர்ம் இருக்கு. கரெக்டுங்களா? ஓகே, இன்னைக்கு நம்மளோட பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து நம்ம sulur சிவா பிரதர் இருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இந்த டாக் நீங்க வச்சிருக்கணும்? ஏன்னா உங்களுக்கு நம்ம நேட்டிவ் டாக்ஸ், தமிழ்நாட்டோட டாக்ஸ் வந்து எத்தனை டாக் இருக்கு, அப்படி இருக்கீல்ல, ஏன் நீங்க ஸ்பெசிஃபிக்கா புள்ளிக்குட்டா வளர்த்தணும் உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? நான் வந்து ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு வீடு வச்சிருந்தாங்க, ராஜபாளையம், கோம்பை அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. புள்ளி வந்து ஏன்னா மஸ்குலரா மஸ்டிஃபா உங்களுக்கு வந்து ஒரு 10 நாய் வந்தாலும் சமாளிக்கிறதுக்கான ஒரு தோரணை உள்ள ஒரு நாய். இப்போ ஒரு தோட்டத்துல வந்து நம்ம தோட்டத்தை பாத்தீங்கன்னா 10 ஏக்கரா ஃபென்சிங், நம்ம வந்து கோழி, ஆடு, மாடு எல்லாம் வச்சிருக்கோம். அப்போ வந்து வெளியிருந்து ஒரு நாய் வரணும், வந்தா 10 நாய் வந்தாலும் சமாளிக்கும். 10 நாய் இதை கண்டதான் ஓடியாது. அதுதான் வந்து நம்மளோட இந்தியன் மாஸ்டிஃப். ஆமா, அதை நான் ஒரு கண்டிப்பா பயந்துக்காது, ஓட விட்டுதான் வரும். நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம ஃபார்முக்கு. பிரதர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இந்த டாக் ஸ்பெசிஃபிக்கா எதுக்காக யூஸ் பண்றாங்க, என்ன பயன்பாட்டுக்காக இதை பயன்படுத்துறாங்க? ப்ரோ பஞ்சாப், அதாவது இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இந்தோ பாகிஸ்தான் பார்டர் அப்படின்னா இந்த பஞ்சாப், ஹரியானா அந்த சைடு பூராமே டாக் ஃபைட்டிங் தான் யூஸ் பண்றாங்க. ஓ, நாய் சண்டை வைப்பாங்களா? ஆமாங்க, நம்ம இந்த சேவல் சண்டை மாதிரி அங்க வந்து டாக் ஃபைட் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே. அவங்கள வந்து ஒவ்வொருத்தங்க வந்து வந்து பிரஸ்டீஜ் காண்டி பண்றாங்க, ஒவ்வொருத்தங்க வந்து இது வந்து மணி காண்டி பண்றாங்க. நம்ம எப்படி இந்த பெட்டிங்ல இது பண்றாங்க. மெயின் பாகிஸ்தான்ல வந்து ரொம்ப இது வந்து கிரேஸ் ரொம்ப அதிகம், வெறி பிடிச்சாப்புல பண்ணுவாங்க. ஆமா ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இப்ப இந்த ஃபைட்டிங்ல என்ன பேசிஸ்ல, என்ன டேர்ம்ல வந்து வைப்பாங்க? டைம் கணக்குங்களா? டைம் கணக்கு இல்லைங்க ப்ரோ. இது எப்படின்னாங்க, 2 நாய் வந்து நேருக்கு நேரம் ஃபர்ஸ்ட் இப்ப சேவல் இப்படி முக சுட்ட மாதிரி நேருக்கு நேரம் பார்க்க வச்சிருவாங்க. ரெண்டையும் பார்த்துக்கும். ரெண்டையும் வந்து சண்டை விட்டுருவாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க. இப்ப சண்டை விடும்போது கிரையிங், டீத்திங், ரன்னிங், இது வந்து தோத்ததுக்கான அறிகுறி. அழுகிற மாதிரி பண்ணும் நாய், பல்ல காமிக்கும், அப்படியே பயந்துட்டு பல்ல காமிக்கிற மாதிரி பண்ணும், ஓடி போயிடும். நம்ம சேவல் எப்படிங்க ஓடி அந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னா அது தோத்துச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் டாக் ஃபைட் நடந்துட்டே இருக்கும். ஆனா இது வந்து ஒரு அனிமல், ஒரு வகையில ஒரு கிரூயல் மாதிரி தான் பிரதர். இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு டாக் நம்ம ஸ்பெசிஃபிக்கா கூட்டிட்டு வந்து இன்னொரு ஆல்பா டாகோட மோத விடும் போது கண்டிப்பாங்க ப்ரோ. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எடுத்தீங்கன்னா சேவல் சண்டை இருக்கு, கெடா முட்டு சண்டை இருக்கு, ஜல்லிக்கட்டு இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கேம் வேணும்ல. அதுங்காட்டி அவங்களுக்கு இதுதான், வேற எதுவும் அவங்க இல்ல. அதுங்காட்டி இது ரொம்ப கிரேஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க. அதுக்கு ஏதோ கேட்டகரி இருக்குங்களா? 1 இயருக்கு மேல வேணும், இல்ல 2 இயருக்கு மேல? ஒரு 16 மந்த்ஸ்க்கு மேலனா டாக் வந்து அந்த வூன்ஸ் தாங்கும். வூன்ஸ் வந்து நல்லா தாங்கும். அந்த ஏதாவது வூன்ஸ் ஆனாலும் அந்த களத்துல நின்று சண்டை போடும். உங்களுக்கு எப்படிங்க, இந்த நம்ம சேவல் மாதிரி தான். ஒரு வயசுக்கு மேல இருக்கிறது வந்து இட் வாஸ் எலிஜிபிள் ஃபார் ஃபைட். இல்லைன்னா வந்து ஓடிடும், அடி சண்டை தாங்காது, இந்த காயம் தாங்காம ஓடி போயிடும் டாக். ஆமாங்க. இப்ப இந்த புள்ளிக்குட்டா வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா போச்சுன்னா வந்து ஒரு பிம்பம் இருக்கு. ஒருத்தர் தமிழ்ல பிரபலமான ஒருத்தர், அவரு இந்த நாய் வச்சிருக்காரு, சின்ன பையன் தான் அவரும். ஆனா அவரோட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, பண்டைய காலத்துல அந்த சிற்பங்கள்ல வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க அந்த புள்ளிங்கிற ஒரு டாக், இங்க இருந்தா பஞ்சாப் போயிருக்குறாங்க. நீங்க வந்து இது பஞ்சாபோட பூர்வீகமா இருக்கிற நாய் நினைக்கிறீங்களா, இல்ல இங்க இருந்து போனதுன்னு? இல்லைங்க ப்ரோ, இது வந்து இல்ல, நானும் வந்து பாத்தேங்க, இந்த இன்டர்வியூ பார்த்தேன் நானும். இது வந்து கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது 100%. ஆனா நான் தெரிஞ்சது உங்களுக்கு சொல்றேன். புள்ளிங்கிறது வந்து மஸ்டிஃப், அலங்கு வருது நான் மாஸ்டிஃப். அது புரிஞ்சுக்கோங்க, அது ஹவுண்ட். தஞ்சை பெரிய கோயில்ல வந்து அலங்கோட இது இருக்கு, கல்வெட்டு இருக்கு, அது உண்மைதாங்க. சோழன் பீரியட்ல இருந்துச்சு. அத வந்து டஸ்மண்ட் ஜான் மாரிஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட், எத்தாலஜிஸ்ட் வந்து அவரோட டாக் டிஸ்கவரி ஆஃப் 100 டாக் அப்படின்னு போட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அது வந்து ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த யூடியூப்ல வந்து டாக்டர் கிஷோர்னு சொல்லிட்டு ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்து எனக்கு நல்ல கிளாரிட்டி கிடைச்சது. இது வந்து ப்ரோ 100% வந்து என்னாலையும் சொல்ல முடியாது, யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதனாலதான் வந்து கெனல் கிளப்லயே வந்து புள்ளி வந்து உங்களுக்கு அங்கீகரிக்கப்படல, ரெஜிஸ்டர் பண்ணல. ஏன்னா இது எப்படி வந்துச்சு என்னங்கிறது இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அலங்கும் அதே மாதிரி தான், சொல்லலாமே தவிர இப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனா வந்து நான் மாஸ்டிஃப் தான். ஆமா ஆமாங்க, இது கிடையாது. ஆனா அலங்குக்கும் வந்து அந்த மாதிரியான போர் குணங்கள் இருந்திருக்குது. ஆமாங்க. ஏன்னா இல்லன்னா வந்து சோழ மன்னன் வந்து உங்களுக்கு தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுல உங்களுக்கு வந்து வச்சிருக்க கண்டிப்பா. ஜான் மாரிஸ்ங்கிறவர் வந்து கிளியராவே அலங்குன்னே மென்ஷன் பண்ணி கொடுத்திருப்பாரு. ஆமா ஆமாங்க. இப்ப இந்த புள்ளிக்குட்டா டாக்ஸ்ல என்னென்ன கலர் இருக்குங்க? பிரிண்டல். பிரிண்டல்னா என்ன மாதிரி இது வரும்? டார்க் பிரிண்டல் வருங்க ப்ரோ. ஒயிட் அண்ட் பிரிண்டல் வந்து கோட் வந்து பிரிண்டல் பேச்சஸ். அந்த பிரிண்டல்ங்கிற கலர்ஸ் வந்து நம்ம ஆடியன்ஸ் சொல்லிருங்க, நார்மல் ஜெனரிக் டேர்ம்ல சொல்லிருங்க என்னென்ன கலர் மிக்ஸ் வரும் அப்படின்னு. கிரே அண்ட் ஒயிட் வருங்க. கிரே வந்து டார்க் கிரே மாதிரி வருங்க. அடியில வந்து ஒயிட் பேச்சஸ் வரும். இல்லைன்னா மேல ஒயிட் வந்து சைட்ல வந்து கிரே பேட்ச் ரவுண்ட் ரவுண்டா வருங்க. அப்புறம் ஃபான் வரும், பியோர் ஒயிட் வருங்க,
பிளாக் அண்ட் ஒயிட் வரும். இதெல்லாம் வந்து பிரிண்டல் சொல்றீங்களா? பிரிண்டல்னா என்னென்ன கலர் மிக்ஸ் ஆகும்? பிரிண்டல் அண்ட் ஒயிட் மட்டும் தாங்க. ஓ ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. மேக்ஸிமம் பிரிண்டல் அண்ட் ஒயிட் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்காது, நல்லா இருக்கும். பேட்ச் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். மார்க்கெட்டிங்க்கு வந்து பிரிண்டல் பேட்ச் நல்லா இருக்கும். என்ன மாதிரி கலர்ஸ்க்குலாம் வந்து வரவேற்பு அதிகமா இருக்கு, நல்ல ஒரு ரெகக்னிஷன் இருக்கு? என்ன மாதிரி கலர்ஸ்க்குலாம்? கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா பிரிண்டல் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட் எப்பவுமே உங்களுக்கு எவர் கிரீன் வேல்யூ. உங்களுக்கு அது வந்து எப்படின்னா, இப்போ சில பேர் வந்தாங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து நாட்நாய் வந்து பிரிண்டல் பேட்ச் இருந்துச்சுன்னா இது என்ன சிறுத்தையாட்டு இருக்குது, புளியாட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. அவ்வளவு. கமிங் டு ஸ்வீட் ஸ்பாட், இந்த டாகோட, ஏன்னா நமக்கு மற்ற நாயெல்லாம் தெரியும், ராஜபாளையம்னா இன்னைக்கு யதார்த்தமா மார்க்கெட்ல 15,000 ரூபாய்க்கு விற்கப்படுது. கன்னி காம்பினா ஒரு 7,000 8,000 அந்த மாதிரி போகுது. இந்த டாகோட பிரைஸ் என்ன போகுது, எவ்வளவு இருந்தா எடுத்துட்டு வரணும்? யதார்த்தமா ஒரு ஒவ்வொரு செல்லரை பொறுத்து, ஒவ்வொரு பிரீடரை பொறுத்து, அவன் எந்த குவாலிட்டியில வச்சிருக்கான் நாய் அப்படிங்கறத பொறுத்து. நம்ம நார்த்ல இருக்கிறான், நமக்கு வந்து இங்க இருந்து எதுவுமே தெரியாது. ஓப்பனா சொல்ல போனா அதுதான் உண்மைங்க. இப்ப வந்து நிறைய பேர் வந்து இந்த லைன் அந்தந்த லைன் சொல்லி ஃபேக்கா விக்கிறாங்க. நானே வந்து அனுபவப்பட்டிருக்கேன். ஃபேக் பாஸ்போர்ட்ல டாகே வந்து ஃபேக் லைன் சொல்லி விக்கிறாங்க. இப்போ ஒரு ஃபேமஸான லைன் இந்த லைன் தான் அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க. ஏன்னா நம்ம இருக்கிற ஆளுக்கு அந்த அளவுக்கு இந்த டாக பத்தி தெரியாது, உங்களுக்கு ஏமாந்துடுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டியா செக் பண்ணிக்கங்க. பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 50,000 வந்துருங்க. 50? ஆமா 50 வந்துரும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டி எடுக்கணும் அப்படின்னா பக்காவா எடுக்கலாம். 50,000 வந்துருங்க. 50,000? ஆமாங்க ஆமாங்க. அதிகபட்சம் என்ன விலைக்கு வரைக்கும் போகுது? அது போதும் ப்ரோ. 1 lakh 1.5 lakhs 2 lakhs வரைக்கும் போகுது. அந்த லைனேஜ் பொறுத்து, அவன் அந்த பிரீடர்னுடைய நேம் அவன் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவன் வந்து வளர்ந்துருக்கான் அப்படிங்கறது பொறுத்துதான். ஆனா ஒரு ஃபுல் பாஸ்போர்ட் உள்ள ஒரு பிரீடு தரோவா பியூர் இது வந்து புள்ளி குட்டா தான் அப்படிங்கறத நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம்னா? ஹெட்டுங்க ப்ரோ. ஹெட் வந்து மூக்கு வந்து வெளிய வரக்கூடாது. வெளிய வரக்கூடாது. இந்த மாதிரி பஞ்சிங் கிராப் இருக்கும் ஆச்சுங்களா. ஹெட் வந்து ரொம்பவும் பெருசாவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் சின்னதா அந்த ஷார்ட்டாவும் இருக்கக்கூடாது. ஒண்ணு. இந்த நேர் வந்து இந்த இது சுருக்கா அந்த ரிங்கிள் ஓகேங்களா. கண்ணுல வந்து மை போட்டா அப்படி இருக்குங்க. பாத்தீங்கன்னா பிளாக் இருக்கும். இதுல வந்து நம்ம ஒரு அதோட குவாலிட்டி சொல்லலாம், இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாங்க. அதையும் மீறி பிளட் லைன் தாங்க. எப்படி வேணாலும் சிலதெல்லாம் இருக்கும். ஆனா அது ஃபைட்ல தான் வந்து அதோட திறமை தெரியும் நம்மளுக்கு. இதெல்லாம் சும்மா நம்ம சொல்லலாம், இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி, இதெல்லாம் இருந்தா வந்து நல்ல புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வந்து பிளட் லைன்ல தான் வந்து எல்லாமே இருக்குங்க. விஷயமே பூராமே பிளட் லைன்ல தான் இருக்கு. ஃபுல்லா பிளட் லைன். ஆமாங்க ஆமாங்க. கால் ரெண்டு கடை கேப் கொஞ்சம் நல்லா இருந்தா பெஸ்டா இருக்கும். கால் ரெண்டுக்கான கேப் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப பக்கத்துல கால் இருக்க கூடாது. கால் வந்து பக்கத்துல இருக்க கூடாதுங்க. ஓகே 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 ஓகே. அப்புறம் புள்ளில வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாட்ஸ் வரும். இந்த மாதிரி பிளாக் டாட்ஸ் வருங்க. ஹலோ ரேவன், வணக்கம். பாத்தீங்கன்னா ரேவன் நம்மளோட இருக்காரு. நான் சொன்னேன்ல கூட்டா பிட்புல்லாம் வந்து இப்ப புதுசா நான் இன்னைக்கு தான் அந்த ஃபார்முக்கு வர்றேன். ஆனா எங்கூட வந்து நாய் இவ்வளோ ஒரு பாசமா இவ்வளோ ஒரு அழகா பழகுது. நான் தான் பிடிச்சிருக்கேன், ஹேண்டில் பண்றேன். நாய் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி டாக்ஸ் இந்த மாதிரி பிரீட்ஸ் நீங்க வாங்கி கண்டிப்பா வளர்த்தலாம். குழந்தைங்களோட கண்டிப்பா ஒரு பாதுகாப்பான நாயாவும் இருக்கும். அண்ட் வீட்டுக்கு வந்து நம்ம வச்சிருக்கும் போது ஒரு நல்ல ராஜ தோரணையான ஒரு நாயாவும் இருக்கும். ஒரு திருடனோ யாரோ ஒருத்தர் வர்றாங்கனாலும் நல்ல ஒரு பாதுகாப்பான ஜட்ஜ் பண்ணிக்கும். யாராரு ஸ்ட்ரேஞ்சர் யாராரு கரெக்டான ஆளுங்க வர்றாங்கிறது அதுக்கு ப்ரிடிக்ஷன் அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இந்த ஒரு புள்ளிக்குட்டா பிரீடை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். உண்மையாலுமே என்னாலே நம்ப முடியல, இவ்வளோ பெரிய ஒரு மெஜஸ்டிக்கான டாகோட வந்து நம்ம ஒரு அக்வைண்ட் ஆகிறது வந்து உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரீட் கிடச்சுன்னா வளர்த்துங்க. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? யாரா கை தட்டினது? யாரா கை தட்டினது? புள்ளி வந்து எந்தெந்த மாதிரியான இடத்துல வளர்த்தலாம் அப்படின்னா, மினிமம் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு 10 சென்டானது இடம் வேணும். என்னடா இவன் இப்படி சொல்றான், அப்புறம் நாங்க பிளாட்ல இருக்கிறவங்களும் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா நீங்க பிளாட்ல வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப சிரமமாயிரும். நீங்க வந்து ரெகுலரா வந்து அதை வாக்கிங் கூட்டிட்டு போகணும், ரன்னிங் விடணும். ஏன்னா நாயினோட வெயிட் ரொம்ப அதிகம். உங்களுக்கு வந்து கீழே வந்து கால் வந்து வளைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மார்பிளையோ மொசைக்கிலயோ இருந்தா வந்து உங்களுக்கு வந்து கால் வந்து வளைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து தோட்டம் அந்த மாதிரி இருந்தா ரொம்ப பெஸ்ட். 10 சென்ட் இடம் மினிமம் வேணும். நீங்க வந்து ரெகுலரா வாக்கிங் ரன்னிங் இந்த மாதிரி கண்டிப்பா டாக வந்து ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். அது புரிஞ்சுக்குமாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன், நான் வந்து பிடிக்கிறேன் நாய், அது தெரியுமா? தெரியுங்க. அதுதான் புள்ளினோட ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. யாரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். ஆமா, யாரை பார்த்து உழைக்கணும். இதே வந்து நீங்க நைட் டைம் வந்து நீங்க வந்துட முடியாது. நைட் டைம் வர முடியாது. ரொம்ப வந்து வாட்சிங் இருக்கும், பக்கா வரும். ஆமாங்க. இதுக்கு தெரியும். இப்ப இதனோட வேலை என்ன அப்படின்னா, அந்த ஃபார்மை நான் பாத்துக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். நைட் டைம் வந்து ரொம்ப வந்து கான்சியஸா இருக்கும். ஆமாங்க. இப்ப என்னென்ன மாதிரி சிக்னல்ஸ்லாம் வந்து டாக் அந்த மாதிரி பண்ணோம்னா அது சார்ஜ் பண்ணலாம்?
சில எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குல்ல, பிடிக்காதுல்ல. புதுசா யாராவது ஸ்ட்ரேஞ்சர் வந்து சும்மா கையோங்கனாலே வந்து இது ஃபர்ஸ்ட் மிரட்டும். நீங்க ஏதாவது கல்லுல எடுத்து அடிச்சீங்கன்னா கண்டிப்பா கடிக்கு பாக்கும். சார்ஜ் பண்ணிரும். ஆமாங்க. இப்ப நம்ம கெஸ்ட் ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபார்முக்கு வர்றாங்க, விசிட் பண்றாங்க. அப்படி விசிட் பண்ற டைம்ல தெரியாம உள்ள வந்துடுறாங்க, வேற வழியே இல்ல, பக்கத்துல வந்துருச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணா தற்காத்துக்கலாம் நம்மள? வந்து நாய் வந்து கண்டிப்பா உழைக்கும். யார் வந்தாலும் வந்து புதுசா வந்தா கண்டிப்பா உழைக்குங்க. எல்லா நாய்க்குமே இதுன்ட்டு இல்லைங்க, எந்த நாய்க்குமே நீங்க டாக் உழைச்சிட்டு வரும்போது நீங்க நின்றணும். நீங்க வந்து ஓடுனீங்கன்னா கண்டிப்பா அது ஏதோ நினைச்சு உங்களை கடிக்கதான் பாக்கும். நீங்க நின்றுங்க, உங்களுக்கு கண்டிப்பா எதுவும் பேசாது. புள்ளி எதுவும் பண்ணாது, கண்டிப்பா எதுவும் பண்ணாது, உங்களுக்கு எதுவும் பண்ணாது. ஆமா, நீங்க அதுவே வந்து நீங்க இந்த ஃபார்முக்குள்ள வந்துட்டீங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நம்ம வந்து இந்த ஃபார்ம்ல இருக்க ஏதாவது ஒரு ஆடோ ஒரு கோழி ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு விடாது. நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களை வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே விடாது. அந்த டைம் கடிக்க பார்க்கும் கண்டிப்பா. அதுக்கு தெரியும். அதான் சொல்ற பாருங்க, புள்ளி வந்து என்னதான் பெரிய நாயா இப்படி இருந்தாலுமே ரொம்ப வந்து ஒரு விவரமான ஒரு நாய் புள்ளி. அதுக்கு எந்த டைம் குலைக்கணும், எந்த டைம் வந்து நம்ம கார்ட் பண்ணணும், எல்லாமே அதுக்கு தெரியுங்க. யாரை கடிக்கணும் எல்லாமே அதுக்கு தெரியும். இப்ப ஃபேமஸான பிளட் லைன்ஸ்லாம் யாரு அங்க யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நேம் இருக்கு அங்க பஞ்சாப்ல? டைகர் லைன் ஃபேமஸ். டைகர் லைன் வந்து அது வந்து எப்படின்னாங்க ப்ரோ, பாகிஸ்தான்ல தான் அது ஃபேமஸ் ஆச்சு. இங்க வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸ் பண்ணிட்டாரு. நம்ம சிரஞ்சீவி இருக்காருங்க, ஆக்டர் சிரஞ்சீவி, அவரும் கூட டைகர் லைன் ஒன்னு எடுத்தாரு. அது வந்து ஃபேமஸ், நேம் வாங்கிருச்சு, அதுங்காட்டி ஃபேமஸ். அது இல்லாம ஜெது லைன் இருக்கு, பொல்லு லைன் இருக்கு, இப்போ நிறைய இருக்கு, ஹம்மரு, பிளேடு, நிறைய டாக்ஸ் வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா எது வந்து அதிகமா நேம் வாங்கிச்சோ வந்து எல்லாரும் அது இதுலதானே போப்போம். நம்மளே போனோம்னா ஒரு பிராண்ட்ல தான் போய்க்குவோம். ஆமாங்க. பிட்புல்லோட கம்பேர் பண்ணல, இது எப்படி இருக்கும் பிரதர்? பிட்புல் டெரியர் இதெல்லாம் வந்து எப்படின்னாங்க ப்ரோ, ஃபெரோசியஸ், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஆக்டிவ்னஸ் அதிகமா இருக்கும். பிட்புல்லாம் ரொம்ப ஆக்டிவ் அதிகம். ஆனா அது என்னன்னா பிட்புல் வந்து எதை வேணாலும் கடிக்கும். போனா சண்டைன்னு விட்டோம்னா சென்ஸ் கிடையாது. இதை கடிக்கும், இதை கடிக்க கூடாது அப்படிலாம் கிடையாது. புள்ளி அப்படி கிடையாது, எது கூட சண்டை போடணும்னு அதுக்கு தெரியும். அதே வந்து பிட்புல்லுக்கும் புள்ளிக்கும் வந்து மேட் பண்ணி பண்றவங்களும் இருக்கிறாங்க. அதுக்காக இந்த क्वेश्चन உங்களுக்கு கேட்டது. ஏன்னா வந்து ஃபைட்டிங்க்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவும் அதிகமா இருக்கணும், அஜிலிட்டி. ஆமாங்க, கொஞ்சம் ஸ்டாமினா அதிகமா இருக்கணும் ஃபைட் அப்ப அப்படின்னு இதெல்லாம் பண்றாங்க. ஆனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் புள்ளி தான் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். புள்ளி தான். ஆமா, புள்ளி வந்து அது ஒரு லாக் போட்டுச்சுன்னா இந்த அண்டர்டேக்கர் போடுறாங்க. ஆமாங்க, அந்த மாதிரி. அந்த வெயிட்டுக்கு பவர் அதிகம், ரொம்ப பவர் அதிகம். இப்போ இது வரைக்கும் உங்களை சார்ஜ் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த இது மட்டும் 100 இல்ல 200% நான் வந்து ஷூரிட்டி தருவேன். புள்ளினால வளர்த்த நூலுக்கு எந்த ஒரு ஹார்முமே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதே தான் நானும் சொல்கிறேன். நம்ம வந்து ஃபாரின் பிரீட்ஸ் வந்து நம்ம போகிறோம், ஷெப்பர்ட் போகிறோம், பிட்புல் டெரியர், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பிரீட்ஸ் வந்து நம்ம போகிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட ஓன் இந்தியன் நேட்டிவ் பிரீட் என்ன தமிழ்நாட்டில் கிடையாது, அது மட்டும்தான். ஆனால் நம்மளோட இந்தியன் நேட்டிவ் பிரீடு தான், பஞ்சாப் பிரீடு. ஸோ அதனால அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நல்ல செலக்டிவான ஒரு பிரீடரை பார்த்து நீங்கள் வளர்த்துனீங்கன்னா இதை நீங்கள் பேஷனுக்காக வச்சுக்கலாம். 2 நாய் 3 நாள் நம்ம பேஷனுக்காக வச்சிருக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 10 நாய் வச்சிருக்கீங்களா, நீங்களும் அதே மாதிரி குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். மற்ற டாக்ஸோட நம்ம மீட்டிங் விடாமல் இதையே பியூர் புள்ளி பிரீடையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும், நமக்கு இந்த சேம் டைம் நேமும் கிடைக்கும், இல்லையாங்கண்ணா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் ஃபார்மை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் ஃபார்மை பற்றி நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.